மாணவர்களுக்கிடையே இது எமது பாடசாலை சரியா என்ற ஒரு எண்ண கருவை உருவாக்குதல். அப்ப நீங்க பார்க்கலாம், இது எனது பிள்ளையின் பாடசாலை, இது எனது பாடசாலை போன்ற வாசகங்கள் வந்து உங்களோட பாடசாலைகள்ல எழுதப்பட்டு இருக்கும். காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகத்தில் வாழக்கூடியவர்கள்ட்ட வந்து இது தங்களுடைய பாடசாலை என்ற எண்ண கருவை உருவாக்க வேண்டும் என்பது நமக்கு மிக முக்கியமானது. அதாவது நல்ல ஒரு தொடர்பு சமூகத்துக்கும் பாடசாலைக்கும் இடையில வந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உச்ச வள பயன்பாடு பாடசாலையா இருக்கலாம். அடுத்து பாடசாலை வெளியுள்ள வளங்களை பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அடுத்து மாணவர்களின் தனியால் வேறுபாடுகளை அறிந்து செயற்படுது. அப்ப இந்த விடயங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து பாடசாலையில் நடைபெறும் செயற்பாடுகளை தேவைக்கேற்ப மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கும். சரியா? அப்ப சமூகம் அதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கணும். அடுத்து பாடசாலை அபிவிருத்தி குழு, பாடசாலை முகாமைத்துவ குழு போன்ற குழுக்கள் நியமிக்கப்படும். ஏன்னா பழைய மாணவர் சங்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து பாடசாலையோடு இணைந்து என்ன செய்வாங்க, பாடசாலையை சமூகத்துக்குள் இணைத்து அந்த பாடசாலையை முன்னேற்ற வழிகளில் வந்து அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியதை விடயமா நம்ம வந்து பார்க்கிறோம். சரியா? ரைட். இப்ப பாப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாடசாலை அபிவிருத்தி சங்கம் உள்ளடங்குபவர் யார், இதற்கான தலைவர் யார் என்பதை நம்ம பார்க்க போறோம். பிள்ளைகள் கொஞ்சோட மைக்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா பார்ப்போம். அதாவது பாடசாலை அபிவிருத்தி சங்கம், அபிவிருத்தி சங்கத்துல வந்து உள்ளடங்குபவர்கள் யார், அதனுடைய தலைவர் யார் என்று பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு பாடசாலையிலையும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஒன்று இருக்கும். சரியா? அந்த சங்கம் வந்து என்ன செய்யும், பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான ஒரு இணைப்பாக செயற்படுகின்ற அதே வேளை பாடசாலை அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள்ல அந்த சங்கம் என்ன செய்யும், முன்னிலை நின்று செயற்படும். இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தொடர்பாக பிள்ளைகள் ஏதாவது விடயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தொடர்பாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? ஓகே ரைட், ஓகே ரைட். சரியா? பார்ப்போம். பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தொடர்பாக நம்ம பார்ப்போம். ரைட். அப்ப இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல யார் யார் இருப்பான்னு பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. சில நேரங்களில் நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்னு பேரண்ட்ஸ் போவாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களோட பெற்றோர் வந்து பாடசாலையில கூட்டம் நடைபெறுகிறது. ரைட். அந்த மீட்டிங் பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க மீட்டிங்கா தான் இருக்கும். சரியா? ஓகே, நம்ம பார்ப்போம் வந்து இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல வந்து உள்ளடங்கக்கூடியவர்கள் யார் யார் என்று பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்கள். கட்டாய இந்த பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய மாணவிகளுடைய பெற்றோர்கள் அந்த பாடசாலை அபிவிருத்தி குழுல இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பழைய மாணவர்கள், அந்த பாடசாலையில கல்வி கற்று வெளியேறிய மாணவர்கள், உயர்கல்வி கற்று அல்லது கல்வி கற்று வெளியேறிய மாணவர்கள் அந்த பாடசாலைக்குரிய பழைய மாணவர்களா இருப்பாங்க. அவர்கள் வந்து அந்த அபிவிருத்தி குழுல இருப்பார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பாங்க. சரியா? அதற்கு மேலதிகமாக வலய கல்வி காரியாலயத்திலிருந்து ஒரு உறுப்பினர் இருப்பார். அவர் சில நேரங்கள் வந்து உதவி கல்வி பணிப்பாளர் அல்லது பிரதி கல்வி பணிப்பாளராக இருக்கலாம், அல்லது ஆசிரிய ஆலோசகர் மற்றும் வளவாளர் இணைப்பாளர்கள் யாராவது ஒருவர் இணைவாங்க. அந்த வலய கல்வி பணிமனை சார்பாக ஒருவர் அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க குழுவுல இருப்பாங்க. பிஎஸ்ஐ அதிகாரின்னு சொல்லி சொல்வார்கள். ரைட். அடுத்து வந்து அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு வந்து தலைமை ஏற்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த பாடசாலையுடைய அதிபர். பாடசாலையில் இயங்கக்கூடிய சகல குழுவுக்கும் தலைவராக இருப்பவர் வந்து அந்த பாடசாலையுடைய அதிபர். இப்ப பாடசாலை பழைய மாணவர் சங்கத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அதிபருக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டு இருக்கும். எனவே பாடசாலையில் உள்ள அனைத்து குழுக்கள் மற்றும் சங்கங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பாடசாலையுடைய அதிபர் தான் நகைவாரு ஒரு தலைவராக செயற்படுவார். ஓகேவா? பார்ப்போம். அந்த பழைய மாணவர் சங்கத்தால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவர்களுக்கும் இப்ப இப்படி அபிவிருத்தி குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்த குழு மூலமா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பாடசாலைக்கும்
என்ன செய்வோம், சமூகத்துக்கும் இடையில என்ன செய்யும், ஒரு பரஸ்பர தொடர்பு இருக்கும். சரியா? அப்ப தேவையான சந்தர்ப்பங்கள்ல பொழுது பாடசாலை அபிவிருத்தி சம்பந்தமான சந்தர்ப்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த குழு என்ன செய்யும், போதுமான ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளையும் பெற்று தரும். சரியா? எனவே பாடசாலை அதிபர் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஓகே ரைட். அப்ப பாடசாலை அந்த அபிவிருத்தி குழுவுக்கும் சமூகத்துக்கும் இடையில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பரஸ்பரமான ஒரு தொடர்பு காணப்படும். சரியா? பாடசாலையில் இடம்பெறக்கூடிய வைபவங்கள்ல போது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, கட்டாயம் இந்த குழு உறுப்பினர்கள் வந்து வருகை தருவார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு விடுக்கப்படும். சரியா பிள்ளைகள்? அதே போல பாடசாலை சிறப்பான செயற்பாடுகள் மற்றது அபிவிருத்தி பணிகள் எல்லா விடயங்கள்லையும் வந்து இவங்க என்ன செய்வாங்க, பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையில ஒரு இணைப்பாக செயற்பட்டு அந்த பாடசாலை அபிவிருத்தி செய்வதில் ஈடுபடக்கூடிய தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இந்த பாடசாலை பழைய மாணவர் சங்கம் மற்றும் நலன் விரும்பிகளால் பாடசாலை கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பாக நம்ம பார்க்க போகின்றோம். பெரும்பாலும் இந்த குழுவினால் வந்து பாடசாலைக்கு வந்து என்ன செய்யும், அபிவிருத்தியும் நன்மை தான் பெரும்பாலும் ஏற்படக்கூடியமா இருக்கும். அப்ப என்னென்ன ஏற்பாடுகள், அதாவது என்னென்ன உதவிகள் கிடைக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். சொல்லுங்க பிள்ளைகள். பழைய மாணவர் சங்கம் அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தால பாடசாலைக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் எதுவும் கேள்விப்பட்டிருக்கலாம்? நீங்க பேசணும். இப்ப பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அதே போல பழைய மாணவர் சங்கங்களால பாடசாலைக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது, நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? இல்லைன்னா இல்லைன்னு பதில் சொல்லணும். கேள்விப்படலையா? சொல்லுங்கம்மா. உதவி பல உதவிகள் கிடைக்குது. அதான் நீ கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப பழைய மாணவர் சங்கத்தால அல்லது வந்து பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தால இந்தந்த உதவிகள் பாடசாலை கிடைக்கின்றது என்று கேள்விப்பட்டது உண்டா? அதான் கேட்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஓகே ஓகே. அப்ப அவங்களோட உதவிகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாடசாலை கட்டிடங்கள், அதாவது பாடசாலையில வந்து கல்வி கற்பதற்குரிய அந்த கட்டிட வசதிகள் காணப்படலைன்னு சொன்னா பெரும்பாலும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட சங்கங்கள் ஊடாக வந்து அமைத்துக் கொடுக்கறதுமே பார்க்கலாம். இப்போ நிறைய பாடசாலைகள்ல இந்த பழைய மாணவர்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அதிகமான பில்டிங்ஸ், ஏன்னா அந்த வளங்களை வந்து பெற்றுக் கொடுக்கறதுல முன்னிலையில நின்று இன்னைக்கு செயற்படுறாங்க. அதே போல உபகரணங்கள், பாடசாலைக்கு தேவையான கற்பித்தல் உபகரணங்களா இருக்கலாம், அதே போல விளையாட்டு உபகரணங்களா இருக்கலாம், அல்லது இந்த ஆய்வு கூடங்கள் இருக்குதானே, என்ன ஆய்வு கூடங்களுக்கு தேவையான உபகரணங்களா இருக்கலாம். இந்த விடயங்கள்லாம் வந்து அதிக கவனம் செலுத்தி பெற்றுக் கொடுப்பது பார்த்தீங்கன்னா இந்த அபிவிருத்தி சங்கங்கள் பழைய மாணவர்கள் தான் நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை ஸ்கிரீன்ல கீழே வேண்டாம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மாணவர்களுக்கான மதிய உணவுகள், சில பாடசாலைகள்ல இந்த மதிய உணவுகள் வந்து கொடுக்கின்ற வேலைகள்லையும் வந்து இந்த பழைய மாணவர் சங்கங்கள் வந்து அதிகமா செயற்படுது. சரியா? அது தேவையான போது ஆலோசனைகள் மற்றும் பாடசாலை விசேட வைபவங்களின் போது ஒத்துழைப்புகளை வழங்குதல். சரியா? ஆலோசனைகள் மற்றும் பாடசாலையுடைய விசேட வைபவங்கள் சொல்லும் பொழுது ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு புது வருட விழாக்கள், ஒரு கலை விழா, ஒரு ஒளி விழா போன்ற விழாக்கள்ல நேரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த அபிவிருத்தி குழுவானது அதிகமான ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. ஏன்னா சில பண உதவிகளை வழங்கலாம், உணவு வழங்கலாம், பரிசுகளை பெற்றுக் கொடுக்கலாம், அந்த விழா ஏற்பாடுகளுக்கு பணங்களை கொடுத்து உதவலாம் போன்ற விடயங்களை வந்து அவங்க வழங்கக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் நம்ம உங்களுக்கு விளங்குச்சா? ஓகே ரைட். நம்ம பார்ப்போம். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் யார்? குயிக்கா பதில் சொல்லணும். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் யார்? அதிபர்.
ஓகே அதிபர், நன்றி. அதே அதிபர் போல பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் யாராரு? பெற்றோர், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், பழைய மாணவர்கள், உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், காரியாலய உறுப்பினர்கள். தலைவர் அதிபர். ஓகே ரைட். பழைய மாணவர் சங்கம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மூலமாக பாடசாலை கிடைக்கக்கூடிய நன்மைகள். பாடசாலைக்கு உபகரணங்களை தேவையான போது ஆலோசனைகளை வழங்குதல், விசேட வைபவங்களில் உதவி செய்தல், விசேட வைபவங்களின் போது உணவு, பணம் போன்றவற்றை ஓகே நன்றி ரைட். ஓகே சரியா கொடுத்தல். சரியா எல்லாருமே கூறாம ஏன்னா ஒரு அணியை கூற பழகி கொள்ள வேண்டும். அப்ப இந்த உதவிகள்லாம் என்ன செய்யப்படுது? பழைய மாணவர் சங்கங்கள் ஊடாக நமக்கு அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஊடாக நமக்கு கிடைக்கின்றது. நம்ம அடுத்து பார்ப்போம் வந்து பாத்தீங்க சொன்னா மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக நம்ம பார்ப்போம். ஓகே நம்ம பார்ப்போம். அதாவது மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். சரியா மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக பாடசாலை கிடைக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். சரியா இந்த பாடசாலைய முன்னேற்றத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்வாங்க? ஏன்னா அனுசரணையோடு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அரசிடமிருந்து மாகாண சபையிடமிருந்து ஏன்னா பாடசாலை வளர்ச்சிக்கு தேவையான பணம் உபகரணம் போன்றவற்றை பெற்றுக் கொடுப்பாங்க. அப்ப மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை வந்து தொடர்பினை ஏற்படுத்தி வச்சிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமா நம்ம வந்துங்கன்னு பார்க்கலாம். சரியா மக்கள் பிரதிநிதிகள்லாம் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் அதாவது மாகாண மட்டத்தில் அல்லது பாராளுமன்ற மட்டத்தில் மற்றும் பிரதேச நகர சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பிரதிநிதிகள் இருப்பாங்க. அப்போ அவர்கள் ஊடாக ஒரு உதவினை ஒரு தொடர்பினை வைத்திருப்பதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக அரசிடமிருந்து பாடசாலைக்கு கிடைக்கக்கூடிய அதாவது அவர்களால் பெற்று தரக்கூடிய விடயங்களை பெற்று கொடுப்பார்கள். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாடசாலை வளர்ச்சிக்கு தேவையான பணம் உபகரணங்கள் ஏன்னா புத்தகங்கள் உபகரணங்கள் பொருட்களை பெற்றுக் கொடுப்பாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளூடாக தொடர்பானது பாடசாலை அபிவிருத்திக்கு என்ன செய்யும்? சந்தர்ப்பத்தை அதிகரிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து நிறைய பாடசாலைகளுக்கு கட்டிடங்களை அதாவது அரசிடமிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டிடங்களை வந்து பெற்றுக் கொடுக்கிற தன்மை காணலாம். அடுத்து உபகரணங்கள் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஏனைய இந்த பேன் வாத்திய போன்ற வாத்திய குழு சார்ந்த விடயங்கள் மற்றது விளையாட்டு உபகரணங்கள் இதெல்லாம் என்ன செய்வாங்க வந்து இந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்து என்ன செய்வாங்க அனுசரணை ஊடாகவோ அல்லது அரசிடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய விடயங்களை அரசிடமிருந்தும் அதே போல ஏனைய அனுசரணை ஊடாகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாடசாலைக்கு வழங்குகின்ற தன்மை வந்து நாம் பார்க்கலாம். அப்போ இதன் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாடசாலை வளர்ச்சிக்கு வந்து இவர்களும் என்ன செய்யறாங்க ஒரு பாரிய பங்களிப்பினை வழங்குகின்றார் என்பதே உண்மையானது. சரியா அடுத்து பார்ப்போம் சமூகத்தினால் பாடசாலைக்கு ஆற்றப்படுகின்ற சேவைகள் தொடர்பாக நம்ம பார்ப்போம். மிக முக்கியமானது பாருங்க இந்த பாடசாலையானது பாடசாலை சமூகத்துடன் சிறந்த ஆளுநை தொடர்பு நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். சரியா பெரும்பாலும் பாடசாலையை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாடசாலை அமைந்து காணப்படுகின்ற சமூகத்தோடு சிறப்பான ஒரு தொடர்பு வந்து என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா இதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பாடசாலை எப்போது என்ன செய்யணும் தயாராக இருக்க வேண்டும். அதுல நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்யலாம் அதாவது சிரமதானம் அதே போல வைத்திய பரிசோதனை இந்த சிரமதானங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகத்திலிருந்து தான் வருவாங்க. பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் அந்த பாடசாலையில கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர் தான் என்ன செய்வாங்க வருகை தருவார்கள். வருகை தந்து பாடசாலையில சிரமதான பணியை வந்து அவர்கள் மேற்கொண்டு தருவார்கள்.
ஏன்னா அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பாட சூழல் துப்புரம் செய்யறது, அதே போல விளையாட்டு போட்டிகளின் போது பாடசாலைக்கு உதவிகளை மேற்கொள்வது, கலை விழாக்களின் போது பாடசாலைக்கு உதவிகளை மேற்கொள்கின்றது மற்றும் வருடாந்த புத்தாண்டு விழாக்கள் அல்லது கலை விழாக்கள், ஒளி விழாக்கள் போன்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த பெற்றோர் என்ன செய்வாங்க, பெற்றோர் படைவாளர்கள் வந்து பாடசாலைக்கு பாரிய ஒத்துழைப்பை கொடுப்பதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, சமூகத்துல இருக்காங்க. அப்ப சமூகத்தின் மூலமாக பாடசாலை கிடைக்கக்கூடிய விடயமா நம்ம வந்து பார்க்கின்றோம். சரியா? இந்த விடயம் மிக முக்கியமானது. ஏன்னா இப்ப வைத்திய பரிசோதனையாளர்களும் என்ன செய்வாங்க, அதாவது பிரதேச சுகாதார வைத்திய காரியாலயத்திலிருந்து வந்து வருகை தந்து மாணவர்களுக்கு என்ன செய்வாங்க, பற்சிகிச்சை, பெரும்பாலும் பற்சிகிச்சை, அவருடைய போஷணை மட்டங்கள் தொடர்பாக கண் மற்றும் உடல் நிறை, ஆரோக்கியம் போன்ற விடயங்கள் மற்றும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்கின்றது போன்ற விடயங்களை என்ன செய்யுது, பாடசாலைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். அப்ப இந்த விடயங்களை நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள். பெரும்பாலும் எங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் சமூகத்தின் மூலமாக பாடசாலைக்கு ஆற்றப்படக்கூடிய விடயமா பார்ப்போம். அடுத்து பார்ப்போம் பாடசாலையால் சமூகத்துக்கு ஆற்றப்படுகின்ற சேவைகள். சரியா? பாருங்க, பாடசாலையின் ஆராதனை மண்டபம், விளையாட்டு மைதானம், கட்டடம் போன்றவற்றுக்கு தேவை ஏற்படும் பொழுது மக்களுக்கு வழங்குதல். அப்ப இது மிக முக்கியமானது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சமூக நிறுவனம் தான் பாடசாலை. அப்ப சமூகத்தில் காணப்படக்கூடிய நபர்களுடன் என்ன செய்யணும், பாடசாலையும் தொடர்புல இருக்க வேணும். இப்ப சமூகத்தில இருந்து நம்ம அதிகமான உதவிகளை பாடசாலை பெற்றுக்கொள்கின்ற அதே வேளை பாடசாலை என்ன செய்யணும், சமூகத்துக்கு உதவிகளை வழங்குவதற்கு தயார் நிலையில் காணப்பட வேண்டும். அப்ப நீங்க பார்க்கலாம், பாடசாலையுடைய இந்த பிரதான மண்டபம் இருக்கும், ஆராதனை மண்டபம், அதே போல விளையாட்டு மைதானம், கட்டிடம் போன்ற என்ன செய்யும், சமூகத்துக்கு ஏதாவது தேவை ஏற்படும் பொழுது, ஒரு நிகழ்வு ஏற்படும் போது என்ன செய்யணும், அதை வழங்க தயார் நிலையில இருக்க வேண்டும். சரியா? அடுத்து சுகாதார முகாம்கள் நடத்துறது. சரியா? சுகாதார வைத்திய முகாம்கள் நடத்தும் பொழுது பாடசாலையுடைய கட்டிடங்கள், தள பாடங்களை வந்து அங்கே இலவசமானவள் அங்கே வந்து அதிபர் ஆசிரியர் குழு வந்து முன்னிலையாக செயற்பட வேண்டும். சரியா? அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து காலத்திற்கேற்ப சுகாதார முறைகள், சுற்றாடல் பிரச்சனைகள் தொடர்பான மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் முறைகளை பார்க்கலாம். அப்ப இந்த விடயங்கள் என்ன செய்யப்படுகிறது, பாடசாலையிலிருந்து சமூகத்துக்கு எதிர்பார்க்கின்ற விடயமா நம்ம பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து கடந்த வாரம் ஏற்பட்ட அந்த டிட்வா புயல் காரணமாக அதிகமான மக்கள் எங்க தங்கியிருந்தாங்க, பெரும்பாலும் பாடசாலையில தங்கியிருந்தாங்க. பாடசாலை வந்து சமூகத்தோட இணைந்து செயற்படுகின்றது. அப்ப நம்ம சொல்ல முடியாது பாடசாலை கல்வி கற்கக்கூடிய இடம், அப்ப உங்களுக்கு வந்து இங்க தங்க வைக்க முடியாது போன்ற விடயங்கள் நம்ம கூற முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் பாடசாலையானது சமூகத்தோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுதுதான் பாடசாலையும் என்ன செய்யும், பாடசாலை சூழலும் சமூகமா என்ன ஒரு ஆரோக்கியமான தன்மை இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? சரியா? ரைட். அப்ப நம்ம தனுஜுண்ட மைக் வந்து அடிக்கடி ஒன் ஆகுது. நீங்க கேள்விகள், அதாவது விடைகள் கூறும் பொழுது ஒன் பண்ண பரவாயில்ல தம்பி, மற்ற நேரம் கொஞ்சம் கூட மைக்கை ஆஃப் பண்ணி வைங்க. ஓகே ரைட். பாடசாலை மூலமாக சமூகத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக நம்ம இறுதியாக பார்த்துருந்தோம். இப்போ பாடசாலையானது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து சமூகத்தோடு, ஒரு சமூக நிறுவனம் என்ற வகையில சமூகத்தோடு இணைந்து செயற்பட கடமைப்பட்டு இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப சமூகத்துக்கு தேவையான பொழுது வந்து பாடசாலையானது அந்த கட்டிடங்கள், மைதானங்கள் மற்றும் ஏனைய உதவிகளை வந்து வழங்க வேண்டும் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. சரியா? நம்ம அடுத்து பார்ப்போம், பாடசாலையானது சமூகத்திலிருந்து ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்ளும் விதத்தினை பார்ப்போம். பாடசாலையானது சமூகத்திடமிருந்து ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்வதை பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மக்களிடமிருந்து பெறக்கூடிய வளங்களை வினைத்திறனுடனும் பாடசாலையின் அபிவிருத்திக்கு பயன்படுத்துது. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களிடமிருந்து பெறக்கூடிய வளங்கள், அவன் சிரமதானமாக இருக்கலாம், ஏனைய செயற்பாடாக இருக்கலாம், அந்த விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பாடசாலையுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்துறது. பெரும்பாலும் வந்து பாடசாலையை அபிவிருத்தி செய்யறது தான் அதிபருடைய நோக்கமாகவும் ஆசிரியர் நோக்கமாக இருக்கணும். அந்த விடயத்துக்கு என்ன செய்யணும், சமூகபூர்வமான ஒத்துழைப்பை தர வேண்டும். சரியா? பாடசாலை அபிவிருத்திக்கு தேவையான பல்வேறு தகவல்களை சமூகத்தில் உள்ள திறமையாளரிடமிருந்தும்
வளராடுமை என்ன செய்யணும், நம்ம பெற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது சமூகத்துல பல்வேறுபட்ட திறமை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், துறை ரீதியாக திறமை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்ப அவர்கள் மூலமா நமக்கு என்னென்ன விடயங்கள் தேவைப்படுதோ, சரியா, அந்த விடயங்கள் என்ன செய்யணும், பாடசாலை கலந்துரையாடி பெற்று அவங்களுக்கு உரிய மரியாதையோடு அழைத்து அந்த விடயங்களை அவர்கள் ஊடாக என்ன செய்யணும், செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? உதாரணமா சொல்றாங்க வந்து பாத்தீங்க சொன்னா வந்து பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத வைத்தியர பாடசாலைக்கு வரவழைத்து எனது பாரம்பரிய கை மருந்து ஔடதம் பற்றி என்ன செய்யலாம், மாணவர்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி விடலாம். ஓகே, அப்ப நமக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ போன்ற விடயங்களை நம்ம என்ன செய்யணும், சமூகத்தின் ஊடாக நம்ம என்ன செய்யணும், இணைந்து செயற்படுவதன் ஊடாக நம்ம என்ன செய்யலாம், மாணவர்களுக்கு பெற்று கொடுக்க முடியுமா இருக்கு. அடுத்து பார்ப்போம் பிள்ளை நேய பாடசாலை. சரியா, முதலாவது பிள்ளை நேய பாடசாலை என்றால் நம்ம என்ன என்று பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளையை மையமாக கொண்டு சுகாதார வசதிகளையும் பாதுகாப்பு சூழலையும் வளர்கின்ற பாடசாலையே பிள்ளை நேய பாடசாலை. நீங்க பார்க்கலாம், அதாவது பிள்ளையினை மையமாக கொண்டு சுகாதார வசதிகளையும் பாதுகாப்பு சூழலையும் வளர்கின்ற பாடசாலை தான் நம்ம பிள்ளை நேய பாடசாலைன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இங்கு அனைத்து மாணவர்களதும் உரிமைகளும் பாதுகாக்கப்படுகின்றது. இங்கு பிள்ளைகள் வறுமை, விசேட தேவை, தொற்று நோய்கள் போன்றவற்றிற்குட்பட்டதாயினும் எல்லா பிள்ளைகளும் இன மத பேதமின்றி சமமாக கவனிக்கப்படுவார்கள். இவ்வாறாக சிறுவர்களது அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கின்ற பாடசாலைகளே பிள்ளை நேய பாடசாலை என அழைக்கப்படுகின்றது. சரியா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து சகல பிள்ளைகளும் என்ன செய்யப்படுகின்றது, ஒரே நோக்கோடு பார்க்கப்படுகின்ற தன்மையை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்ப்போம், இந்த பிள்ளை நேய பாடசாலை சூழலுடைய பண்புகள் தொடர்பாக நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம். சரியா, நம்ம முதலாவது பாடத்துல இறுதி பகுதிக்குள் தற்பொழுது நுழைந்திருக்கின்றோம். அதுல பாருங்க பிள்ளைகள் வந்து நீர் மற்றும் சுகாதார பாதுகாப்பு வசதிகளை காணப்படல். நீர் மற்றும் சுகாதார பாதுகாப்பு வசதி காணப்படல். அடுத்து பாருங்க பாடசாலை சூழல் பிள்ளைகளை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடனும் விருப்புடனும் கல்வி கற்கும் இடமாக மாற்றப்படுது. பெரும்பாலும் பாடசாலை சூழல் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அனைத்து பிள்ளைகளும் மகிழ்ச்சியா கற்கக்கூடிய விடயமா ஒரு சூழலாக காணப்பட வேண்டும். ஏன்னா சில பிள்ளைகளுக்கு பாடசாலை சூழலானது மகிழ்ச்சியா காணப்படுகின்ற அதே வேளை சில பிள்ளைகள் எப்படியும் பாடசாலை சூழலானது என்ன செய்யும், மகிழ்ச்சியற்ற தன்மை காணப்படும். எனவே அனைவருக்கும் பாடசாலை சூழல் என்ன செய்யணும், ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றல் சூழலா மாற்ற வேண்டும். மாணவர்களிடையே அந்யோன்யம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பவற்றை வளர்க்க வேண்டும். அப்ப அனைத்து மாணவர்களும் சமம் என்ற ரீதியில அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அந்யோன்யம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க பாடசாலை பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அப்ப இந்த விடயம் மிக முக்கியமானது. பிள்ளை நேய பாடசாலையில இந்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமானது. பாடசாலைக்கு வரக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், அவருடைய பாதுகாப்பை என்ன செய்யணுங்கிற உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்க பாடசாலை சூழலை அமைதியாகவும் சுத்தமாகவும் பேணுதல். இந்த விடயம் மிக முக்கியமான விடயம். அதாவது பாடசாலை சூழல் இருக்குதானே, வகுப்பறை சார்ந்த சூழல் என்ன செய்யணும், அமைதியாகவும் சுத்தமாகவும் பேண வேண்டும். அடுத்து பாருங்க மேலதிகமா அதிபர் மற்றும் ஆசிரியரிடையே பரஸ்பர தொடர்புகளை சுமூகமாக பேண வேண்டும். அதிபர் மாணவர், ஆசிரியர் மாணவர்களிடையே பரஸ்பர புரிந்துணர்வு நல்லொழுக்கம் காணப்பட வேண்டும். பாடசாலை மீது மாணவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகின்ற வகையில் அதிபர் உட்பட ஆசிரியர்களாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த விடயங்கள் தான் என்ன சொல்லப்படுறது, இந்த பிள்ளை நேய பாடசாலை என்ற விடயத்துல வந்து முன்வைக்கப்படுகின்றது. அப்ப இந்த விடயங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குச்சா? உனக்கு இந்த விடயங்கள் விளங்குச்சா? அப்ப நாம வந்து முதலாம் தவணைக்குரிய அந்த ஒரு பாடத்துல இறுதி பகுதிக்குள்ளதான் தற்பொழுது நாம் எழுதி கொண்டிருக்கின்றோம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகத்தினால் பாடசாலைக்கு ஆற்றப்பட வேண்டிய கடமைகள், பாடசாலையினால் சமூகத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய கடமைகள், பாடசாலையானது சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்துழைப்புகள், அதோட பிள்ளை நேய பாடசாலையுடைய பண்புகள், அந்த சூழலுடைய பண்புகள் போன்ற விடயங்கள் நம்ம வந்து இந்த பகுதிக்குள்ளால இன்றைய தினம் பார்த்திருக்கின்றோம். அப்ப இதுவரையும் பார்த்த விடயம் அம்மா உங்களுக்கு விளங்குச்சா?
ஓம் சார். ரைட், சொல்லுங்க பாப்போம். பிள்ளை நேய பாடசாலை என்றால் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு சொல்ல முடியும்? பல வசதிகளை தரும் பாடசாலை பிள்ளைநேய பாடசாலை என்பப்படும். சொல்லுங்கம்மா. மையமாக சுகாதார வசதிகளையும் பாதுகாப்பு வசதிகளையும் தரும் பாடசாலையே பிள்ளைநேய பாடசாலை எனப்படும் சார். ஓகே ஓகே. என்னது, அதாவது பிள்ளைகளை மையமாக கொண்டு சுகாதார வசதிகளையும் பாதுகாப்பு சூழலையும் வழங்குகின்ற பாடசாலையே பிள்ளைநேய பாடசாலை என்று சொல்லப்படுகிறது. அப்ப அடுத்து பார்ப்போம், பிள்ளைநேய பாடசாலை சூழலில் பண்புகள், அந்த பிள்ளைநேய பாடசாலையில் காணப்படக்கூடிய பண்புகள் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நீர் மற்றும் சுகாதார பண்பு, பாதுகாப்பு வசதிகள் காணப்படல். ஓகே, வேற? பாடசாலை பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல். ஓகே, அதுவும் சொல்லலாம். பாடசாலை சுத்தமாகவும் பேணுதல். ஓகே, அதையும் கூறலாம். ரைட், ஓகே. அப்ப விடைகளை நீங்க கூறுகின்றீர்கள். ரைட். அப்ப இதோட பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து முதலாவது பாடமானது முடிவுக்கு வருகின்றது. கிரேட் 6 பொறுத்தவரை நீங்க பார்க்கலாம், வந்து கிரேட் 6 குடியல்ல வந்து மொத்தமாகவே எத்தனை பாடங்கள் இருக்கு? 3 பாடம் சார். 3 பாடம் இருக்கு. முதலாவது பாடம் வந்து எனது பாடசாலை. அப்ப அந்த பாடம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து முதலாம் தவணைக்கு கற்கக்கூடிய ஒரு விடயமா நம்ம வந்து பார்க்கிறோம். இரண்டாவது பாடம் வந்து நாம் வாழும் பிரதேசம். அப்ப அந்த பாடம் பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது தவணைக்குரியது. மூன்றாவது நட்பிரதி, அது 3ஆம் தவணைக்கு உரியது. அப்ப நம்ம தற்போது 2ஆம் தவணையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கல்வி கற்று கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில தற்பொழுது தான் நம்முடைய முதலாவது பாடமானது இணையப்படுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. எமது பாடசாலை போன்ற விடயத்தை நம்ம வந்து பார்த்திருந்தோம். அப்ப நம்ம இதோடு வந்து முதலாம் பாடத்தை முடித்துக் கொள்வோம். நம்ம அடுத்து இந்த தவணைக்குரிய நம்ம 2வது பாட பகுதிக்குள் செல்வோம். அப்ப இந்த விடயம் இன்னைக்கு பார்த்த விடயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு விளங்கிச்சாமா? ஓகே, விளங்கிச்சு. ரைட். ஏன்னா நம்ம வந்து இன்றைய தினம் வந்து நம்ம 2வது பாடப்பகுதிக்குள் நுழைவோம். அங்கு சென்று ஒரு சில விடயங்களை நம்ம இன்றைக்கு நேரத்துக்கு அமைய ஒரு சில விடயங்களை மாத்திரம் நம்ம வந்து பார்ப்போம்.
Hello, sir. ஓகே, நாம் வாழக்கூடிய நாம் பார்க்க போறோம் வந்து நாம் வாழும் இந்த பிரதேசம். இந்த பிரதேசத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் வந்து நாம் வாழும் பிரதேசத்தில் காணப்படும் வெவ்வேறுபட்ட நிர்வாக மட்டங்களை பத்தி நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த வட்டத்தை நீங்க உற்று பார்த்தால் உங்களுக்கு தெரியக்கூடியமா இருக்கும். முதலாவது பாருங்க, ஒரு சிறிய வட்டம் காணப்படுகின்றது. சரியா? அந்த வட்டம் தான் நீங்கள் வாழக்கூடிய அந்த ஊர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து நம்மளோட கிராம அதிகாரி பிரிவுன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து 1 அல்லது 2, அந்த 1 அல்லது 1க்கு மேற்பட்ட 2, 3 ஊர் ஏன்னா கிராமங்களை இணைத்து ஒரு கிராம அதிகாரி பிரிவு காணப்படும். சரியா பிள்ளைகள்? அதன் பிறகு பல கிராம அதிகாரி பிரிவுகளை இணைத்து என்ன செய்யப்படும்? ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு காணப்படும். அதே போல ஒரு 4 அல்லது 5, 6 கூட வரலாம். ஏன்னா போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டம். அடுத்து பெரும்பாலும் 1க்கு மேற்பட்ட, ஏன்னா பெரும்பாலும் 1 அல்லது 2, 3 வடமாகாணம் மட்டும் என்னது 5 மாவட்டங்களை கொண்டிருக்கு. அதை கொண்ட ஒரு மாவட்டங்களை கொண்ட ஒரு மாகாணம். அடுத்து நம்ம அந்த மாகாணங்களை கொண்ட அந்த முழு நாடும் தான் இந்த படத்துல ஒரு சிறிய வடிவில் வந்து தெளிவான முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து காட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த படம் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? விளங்குது சார். ஓகே, ரைட். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களோட கிராம சேவகர் பிரிவினுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் பிள்ளைகள்? எனக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? பாப்போம். உங்களோட கிராம சேவகர் பிரிவுடைய பேர் என்ன? அதோட இலக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த இலக்கத்தோட சொல்லுங்க பாப்போம். 262. ஒரு ஆங்கில இலக்கம் இருக்குமே. 262 சார். ஓகே, அது இலக்கம் தானே. அதோட சேர்த்து ஒரு ஆங்கில இலக்கம் இருக்கும், ஆங்கில எழுத்து இருக்கும். கொஞ்சம் கேட்டு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, தனுஜன் சொல்லியிருக்காரு 800. ரைட். வேற யார் பாப்போம்? வேற யாருக்கு தெரியும் உங்களுடைய கிராம சேவகர் பிரிவு அதனுடைய பெயர் தெரியும்? சார் எனக்கு தெரியும் சார். யாரு? சர்வே சொல்லுங்க பாப்போம், அந்த இலக்கத்தோட சொல்லுங்க. பேரவத்த படவீர சார். பேர்வத்த பட்டவீர. அந்த இலக்கம் தெரியுமா? இலக்கம் வந்து 981 சார். ஓகே, அந்த ஒரு நம்பர் வருமே, அதோட ஒரு ஆங்கில எழுத்து வருமே, அது தெரியலையா சார்? ஓகே, கொஞ்சம் தேடி பார்த்துக்கொள்ளும். சரியா? ரைட். அடுத்த வகுப்பு வரும்பொழுது நீங்க அந்த இலக்கத்தோட சொல்லணும். ரைட். பாப்போம், வேற யாருக்கு தெரியும்? சார் ஜனனிக்கு தெரியும். ஜனனி சொல்லுங்கம்மா. கைதடி தெற்கு ஜே 291. ஓகேம்மா, நன்றி. ரைட், இலக்கத்தோட சொல்லிட்டாங்க. கைத்தடி தெற்கு. ரைட், வெரி குட். யாருக்கு தெரியும்? கயானா. கயானா சொல்லுங்கம்மா. போகரப்பு முள்ளியான் ஜே 434. ஓகே, அந்த ஆங்கில எழுத்து ஜே 434. ஓகே, ரைட். நன்றி. ரைட், வெரி குட். வேற பிள்ளைகள்? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, அர்ச்சன் சொல்லுங்க. 733. அந்த இலக்கம் சார் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஓகே, ரைட். நன்றி. வேற யாருக்கு தெரியும்? சார் சொல்லுங்கப்பா. சார் நம்மோட சொன்ன சார் 800 262 சார். எனக்கு இங்கிலீஷ் எழுத்து சொல்லவா சார்? சொல்லுங்க, ஆங்கிலம் சொல்லுங்க. 474 ஏ சார். ஓகே, நன்றி. ரைட். வேற பிள்ளைகள் பாப்போம்.
கட்டாயம் உங்களோட நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய கிராம அலுவலகர் பிரிவு, அந்த கிராம சேவகர் பிரிவுன்னு சொல்லுவோம், அந்த பேரை நீங்க வந்து கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். நீங்க எந்த கிராம அலுவலகர் பிரிவில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டால் உங்களால சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். உங்களுடைய பதிவு இருக்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து உங்களுடைய கிராம அலுவலகர் பிரிவு. அந்த பிரிவுக்குரிய ஒரு இலக்கம் இருக்கும். அந்த இலக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த ஆங்கில எழுத்தோடு இணைந்து தான் அந்த இலக்கம் காணப்படும். நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம் வந்து 2 அது 2க்கு மேற்பட்ட அந்த கிராமங்கள், அந்த ஊர்களை இணைத்து ஒரு கிராம அலுவலகர் பிரிவு காணப்படும். அதுல ஒரு காரியாலயம் இருக்கும், அங்க ஒரு கிராம சேவர் காணப்படுவார். நம்மளுடைய வேலைகளை என்ன செய்யலாம், அவர் ஊடாக நம்ம வந்து செய்து கொள்ளக்கூடிய தன்மையில காணப்படும். சரி, அப்ப இளைஞனுடைய இந்த பிரதேச, அதாவது வெவ்வேறுபட்ட நிர்வாக மாவட்டம், நிர்வாக அந்த மட்டங்கள் வந்து அழகான ஒரு வட்டங்கள் ஊடாக வந்து இலகுவான முறையில கூறப்பட்டிருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பல குடும்பம், ஏன்னா சமூகத்தில் காணப்படக்கூடிய மிக சிறிய அளவு குடும்பம், அந்த பல குடும்பங்கள் இணைந்து அது வந்து ஒரு சமூகம், ஒரு ஊராகும். அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு 2 ஊர்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு கிராம அலுவலகர் பிரிவு அல்லது கிராம சேவகர் பிரிவு உருவாகும். அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த கிராம சேவகர் பிரிவுகள் சேரும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சில இடங்கள்ல, சில பிரதேச செயலாளர் பிரிவுல 70க்கு மேற்பட்ட கிராம அலுவலகர் பிரிவுகளும் இருக்கு அதிகமா. சரி, அதே போல வந்து 25-30 குறைவாக 25-30க்கு மேற்பட்ட கிராம அலுவலகர் பிரிவும் ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ள வரலாம். அடுத்து நம்ம பார்ப்போம் வந்து அதே போல வந்து ஒரு 4-5 பிரதேச செயலாளர் பிரிவுகள் அதுக்கு மேற்படலாம். சரியா, 4-5 அல்லது 6 வரையான இந்த பிரதேச செயலாளர் பிரிவுகள் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் காணப்படும். அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மாகாணம், அடுத்து 9 மாகாணங்களும் சேர்த்து ஒரு நாடு, இலங்கை நாடாக காணப்படுகின்றது. இப்போ இவ்வாறு தான் பிள்ளைகள் நீங்க பார்க்கலாம் வந்து நம்மளோட நிர்வாக மட்டங்கள் இலங்கையில காணப்படுகின்றது. சரியா, அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சாமா? விளங்குச்சா? ஓகே, ரைட். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைகள் கட்டாயம் என்ன செய்யணும், உங்களுடைய விலாசம், உங்கள் தொடர்பாக பேசும்பொழுது உங்களுடைய பெயர், உங்கள் தொடர்பான ஒரு சுயமான ஒரு அறிக்கை, அதே போல உங்களுடைய விலாசம், ஏன்னா அதே போல உங்களுடைய கிராம சேவகர் பிரிவு, அதே போல உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவு நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா, அப்ப அடுத்த வகுப்பு வரும் பொழுது கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், உங்களோட கிராம சேவகர் பிரிவு அதே போல உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவை நீங்க வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். யாருக்கு கையில உங்களோட பிரதேச செயலாளர் பிரிவை சொல்ல முடியும் பாப்போம். உங்களுக்கு பெரும்பாலும் மாவட்டங்கள் மாகாணம் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கம்மா, பிரதேச செயலாளர் பிரிவு சொல்லுங்க. தனுஜன் சொல்லுங்க தம்பி. ஓகே, நன்றி நன்றி நன்றி, ரைட், நன்றி தனுஜன். அவர் முதலாவது கிராம சேவகர் பிரிவையும் அந்த இலக்கத்தோட கூறியிருந்தாரு. தற்பொழுது பிரதேச செயலாளர் பிரிவையும் வந்து அழகான முறையில கூறியிருந்தார். ரைட், வேற யாருக்கு சொல்ல முடியும்? தெரியும் சர்வே சொல்லுங்க சார். தெல் தோட்ட சார். ஓகே, பிரதேச செயலாளர் பிரிவு தெல் தோட்ட. ரைட், அர்ஷினி சொல்லுங்கம்மா. என்னம்மா? அர்ஷினியோட போன் வந்து லைன் வந்து கிளியர் இல்லாம இருக்கு. சொல்லுங்க அர்ஷினி, உங்களுடைய சொல்லுங்கம்மா. உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவு பாப்போம். ரைட், பரவாயில்லை. அப்ப அடுத்த வகுப்புல நீங்கள் வரும் பொழுது கட்டாயம் என்ன செய்யணும், உங்களுடைய கிராம சேவகர் பிரிவு, அந்த கிராம சேவகர் பிரிவை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இலக்கத்தோட, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த இலக்கத்தோட கூறக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா, அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட பிரதேச செயலாளர் பிரிவு. சரியா, இந்த ரெண்டு விடயங்களையும் என்ன செய்யணும்,
நீங்கள் தேடிக்கொண்டு வர வேண்டும். இலகுவானது. உங்களோட வீட்டில் அம்மா கிட்ட அல்லது அப்பா கிட்ட கேட்டால் அவங்களால உங்களுக்கு இலகுவான முறையில் கூறுவார்கள். சில நேரங்களில் உங்களோட பிரதேச செயலாளர் கிராம சேவகர் பிரிவுல அந்த இலக்கம் சில நேரங்களில் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அந்த விடயங்களையும் தேடிக்கொள்ளுங்க. அதே போல உங்களோட பிரதேச செயலாளர் பிரிவையும் நீங்க வந்து கட்டாயம் கூறக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். சரியா? குடியற்கல்வி படிக்கக்கூடிய நீங்கள் வந்து சமூகம் சார்ந்த சகல விடயங்களும் என்ன செய்யணும், நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா பிள்ளைகள்? அப்ப இன்றைய தினத்துல நான் படித்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சோ? சொல்லுங்கம்மா. இன்றைய தினம் நம்ம பார்த்த விடயம் விளங்குச்சா? நம்ம ஏற்கனவே முதலாம் பாடசாலை மட்டும் பார்த்துருந்தோம். இப்ப இந்த பாடம் இரண்டாவது பாடம், இரண்டாம் தவணைக்குரிய பாடத்துல இருந்து ஒரே ஒரு விடயம் தான் பார்த்தோம். வந்து அதாவது நம்மளோட நிர்வாக மட்டம், ஏன்னா நமது நாட்டில் காணப்படக்கூடிய அந்த வந்து பிரதேசத்தில் காணப்படக்கூடிய அந்த நிர்வாக கட்டமைப்பு தொடர்பா பார்த்துருக்கோம். சரியா? அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா? இந்த விடயம் உங்களுக்கு பதில் சொல்லல. ஹலோ சார், இப்ப நான் பார்த்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா? அப்ப அடுத்த வீக் வரும்போது நீங்க உங்களோட பிரதேச செயலாளர் பிரிவையும் கிராம செயலாளர் பிரிவு இலக்கத்தோட கூறுவதற்கு தயாராக வர வேண்டும். ரைட். அப்ப இன்றைய தினத்துல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். தொடர்ச்சியா வந்து படிங்க. ஓகே, பாய், குட் நைட். Bye, sir. Thank you, sir. Bye, sir. Bye, good night, thank you.